ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எப்போவுமே ஒரே மாதிரியே ஆம்லேட் பண்ணாமல் கொஞ்சமாக டிஃப்ரெண்ட்டாக இது பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நான் இதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா உள்ளி எல்லாம் போட்டு தான் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நல்லா உள்ளாடி நம்ம உருளைக்கிழங்கு போட்டதுனால அது சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டும் சூப்பராக தெரியும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 4 துண்டு உருளைக்கிழங்கு, ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கா கட் பண்ணி லைட்டாக ஒரு பாதி வேக்காடு வேக வச்சு எடுத்துகிட்டு துருவி போட்டிருக்கேன். இது கூடவே ஒரு பாதி உள்ளி, ஒரு 2 முட்டை போட்டுவிடுங்க. முட்டையும் போட்டுட்டு இது கூடவே உப்பு போட்டுவிடுங்க. உப்பு போட்டுட்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இதில் பச்சை மிளகா வேணால் நீங்கள் பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிவிடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, ஒரு கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி. இது வேணும்னா போட்டுவிடுங்க, அப்படி இல்லைன்னா வேண்டாம். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி. இது எல்லாமே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். நடுவில் சாஃப்டாக இருந்த மாதிரி இருக்கும். நல்லா அடித்து கலக்கி எடுத்துடுங்க. இப்போ வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். வச்சுட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வச்சுருந்ததை ஊற்றிடலாம். இது நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில். இந்த மாதிரி பண்ணும்போது தான் திருப்பதே ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும். எனக்கே திருப்பும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் லைட்டாக மடங்கி தான் வந்துச்சு. இதை அப்படியே நம்ம மெதுவாக திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 சைடுமே நல்லா வெந்துட்டு இதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக மிளகு பொடி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். கட் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே கூட வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.